இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னா, அதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நாங்கள் வந்து வரமிளகா போட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 2 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அந்த ஃப்ளேவரோடு இருக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. பார்த்தீங்களா, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு சின்ன சேமியா பேக்கெட்டாக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் பாதினா 1 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலரிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போடலை. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கொதிச்சிருக்கிற அந்த தண்ணியில் வந்து அந்த சேமியா பேக்கெட் வந்து, அதாவது 1/2 பாக்கெட் தான் கொட்டியிருக்கோம். 1/2 பாக்கெட் வந்து நல்லா கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்குங்க. பார்த்தீங்களா, அந்த சேமியா எல்லாமே மூடுற அளவுக்கு இருக்குது. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த சேமியா வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வருங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இதே மாதிரி பொங்க நல்லா இது பண்ணிங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து வெந்து வரும். இல்லை நீங்கள் மூடி வேக வச்சாலும் இன்னும் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து மூடி போடலை. அப்படியே தான் நான் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிக்க விட்டு அப்படியே கிண்டி விடுறேன். பார்த்தீங்களா, நல்லா இது மாதிரி உதிரியாக வருங்க. நல்லா கெட்டியாலாம் வராது. சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சேமியா உப்புமாக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி, சர்க்கரை இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொதிக்கணும். இப்படி இருக்கே கொலன்னு ஆகிடாதா அப்படின்லாம் இல்லைங்க. கொலன்னுலாம் ஆகாது. நல்லா உதிரியாக வரும். அதனால தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே வேக தனித்தனியாக வந்துடும். தண்ணி வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது. அதே மாதிரி உதிரியாக வந்துடும். இங்கே பாருங்கள் நல்லா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தனியாக வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி கிளற அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி உப்புமா வந்து, அதாவது சேமியா உப்புமா வந்து உதிரியாக வந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கிச்சடி மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ் அதெல்லாம் பொறுக்கி தனித்தனியாக வச்சுருவாங்க. அப்படிங்கிறதுக்காண்டி அது மாதிரிலாம் நாங்கள் செய்யலை. வெறும் வெங்காயம், வரமிளகா மட்டும்தான். அந்த வரமிளகாயும் நாங்கள் பிள்ளைங்களுக்கு பரிமாறும்போது தனியாக எடுத்துருவோம். அவ்வளோதாங்க. சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கிச்சடியாகவும் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இல்லை எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணாம் அப்படின்னாலும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சேமியா உப்புமா ரெடி. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.